السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. عن أبي هريرة رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم من نسي وهو صائم فأكل وشرب فليتم صومه فإنما أطعمه الله وسقاه. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். அவனது தூதர் அகிலத்தின் அற்பொடை இப்பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் பற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் நிறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் அவனுடைய அருளிறங்குகிற ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் முதல் ஜும்ஆவில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் ரமலான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு என்பது மகத்தான ஒன்று. அதற்கு நிகராக வேறொன்றை சொல்ல முடியாது. அபி உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். முர்னி பி அம்ரின் யன்ஃபஉனி அல்லாஹு பிஹி யா ரசூலல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஒரு பயன் தருகிற ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார்கள் என்று கேட்டார்கள். فقال நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக பிஸ்ஸியாம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹ். நீ நோன்பை கடைபிடித்துக்கொள், அதற்கு நிகர் வேறில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நோன்பு என்பது இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, அது பாவத்தை தடுக்குகிற ஒரு தற்காப்பு கேடயம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருக்குர்ஆனிலே பல இடங்களில் குற்ற பரிகாரமாக அல்லாஹ் தஆலா நோன்பை சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. திருக்குர்ஆனில் ஒரு இடத்திலே லா யுஆகிதுக்கும் அல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆகிது பிமா அக்கத்துமுல் ஐமான் வலாக்கின் யுஆகிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான் ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன் மின் அவ்ஸதி மா துத்இமூன அஹ்லீக்கும் அவ் கிஸ்வத்துஹும் அவ் தஹ்ரீரு ரகபா ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு 3 அய்யாமின் ذلك கஃபாரத்து ஐமானிக்கும் இதா ஹலஃப்தும். அதாவது சத்தியம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது. விளையாட்டாக சத்தியம் செய்வதல்ல, மனது உறுதிப்படுத்தி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த காரியத்தை நாளை செய்வேன் என்று உறுதியாக
உறுதியாக ஒருவன் சத்தியமிட்டு சொன்னான் என்றால் அது சத்தியமாக கருதப்படும். அப்படி சத்தியமிட்டு சொன்ன காரியத்தை அவன் அவசியம் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி சத்தியமிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு செய்த ஒரு காரியத்தை அவன் நிறைவேற்றவில்லை என்றால் அது குற்றம். அதற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும். அதற்கு அவன் பரிகாரம் செய்தாக வேண்டும். திருக்குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் விளையாட்டாக செய்கிற சத்தியம் எல்லாம் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். ஆனால் மனதில் உறுதிப்படுத்தி நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அந்த சத்தியத்தை நிறைவேற்றாவிட்டால் 10 ஏழைக்கு உணவு கொடுங்கள், அல்லது அவர்களுக்கு உடை அணிவியுங்கள், அல்லது அடிமையை உரிமை விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 3இல் எதற்கும் உங்களால் முடியவில்லை என்றால் 3 நாள் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்படி 3 நாள் நீங்கள் நோன்பு வைப்பது சத்தியத்தை முறித்தது ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கான பரிகாரமாக நோன்பு ஆகிவிடும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தருகிறார். திருக்குர்ஆனில் இது போன்ற குற்றங்களுக்கெல்லாம் பரிகாரமாக நோன்பை அல்லாஹ் அமைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து, நாயகமே, நான் அழிந்து போய்விட்டேன், ஒரு மிகப்பெரிய பாவமான காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்று அவர் சொன்னார். அது என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நான் நோன்பு வைத்துக் கொண்டு என் மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன் என்றார் அவர். நோன்பு வைத்துக் கொண்டு என் மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன் என்றார் அவர். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அது பாவம்தான், ஒரு அடிமையை உரிமை விட முடியுமா அதற்காக என்று கேட்டார்கள். என்னால் அதற்கு சக்தி வர முடியாது, என்னகிட்ட இல்லைன்னாரு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியுமா என்று கேட்டார். 2 மாசம் நோன்பு தொடர்ந்து வைக்க முடியுமா என்று கேட்டார். நாயகமே, நான் ஒரு நோன்பை வைக்க முடியாமே என் மனைவியோட சேர்ந்துட்டு நீ போய் நான் 2 மாசம் நோன்பெல்லாம் தொடர்ந்து வைக்க முடியுமா என்று சொன்னார். சரி, அப்படியானால் 60 ஏழைக்கு நீ உணவு கொடுக்க முடியுமா என்று கேட்டார். நாயகமே, என்னை விட மதீனாவில் வேற யாருமே ஏழை இல்லைன்னாரு. நானே ஏழை, நான் எப்படி 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பேன்னு சொல்லி கேட்டார். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் கொஞ்ச நேரம் இருந்தார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேரித்தம் பழம் ஒரு மூட்டையாக வருகிறது, குவியலாக வந்து சேருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க அவரை கூப்பிடுங்க. அவர் வந்தார். இதை நீங்க 60 மிஸ்கீன்களுக்கு பங்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் தான் ஏழை நாயகமே, என்னை விட வேற ஏழை மதீனாவில் இல்லைன்னு திரும்ப அவர் சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரிய சிரித்து விட்டு, உன் குடும்பத்துக்கே நீ அந்த சாப்பாடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த பழத்தை கொடுத்து விட்டார். இந்த நிகழ்வுல நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. அவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டார், அது ஒரு பாவமான காரியம். அந்த பாவத்திற்கு குற்றப்பரிகாரமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது 3 விஷயங்களில் ஒன்று 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைப்பது. இப்ப நோன்பு என்பது என்ன செய்யும்? குற்றங்களை, பாவங்களை அழித்துவிடும் என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்த நோன்பு குறித்த சில சட்டங்களை நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல, ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டால் அந்த நோன்பை காலம் முழுதும் நிறைவேற்றினாலும் ரமலான்ல ஒரு நோன்பு வச்சதுக்கு ஈடாகாது.
விட்டுட்டா ஒரு நோம்பு கலா வேற ஒரு நாள்ல செஞ்சா சட்டப்படி என்னவாயிரும், நோம்பு வச்சுட்டோன்னு ஆயிரும். ஆனா ரமலான்ல விட்ட அந்த நோம்ப காலமெல்லாம் நோம்பு நோற்றாலும் அந்த நோம்புக்கு ஈடாக அது ஆகாது. அதனால நோம்ப முடிந்த அளவுக்கு விடாமல் ரமலான்ல வைக்கணுங்கிற உறுதியை நாம வச்சுக்கணும். அதே போல நாம் வைக்கிற நோம்பை முறிக்காம பாதுகாக்கிறது அவசியம். நோம்பு முறிஞ்சிடக்கூடாது. அப்படி முறிக்காமல் பாதுகாப்பது அவசியமா இருக்குது. அதனால ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். நோம்புல இருந்து முதல்ல நோம்புக்கு சகரு செய்யணும். சகருக்கு எந்திரிக்கிறோம், சகரு சாப்பிட்றோம். நாயசல்லா சொன்னாங்க, தசஹரு ஃபைன சுஹூரி பரக்கா, நீங்கள் சகர் செய்து கொள்ளுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இன்ன ஃபஸ்லமா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அகலத்து சஹர். நமக்கும் வேதக்காரர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில நோன்பு வைப்பு விஷயத்துல வித்தியாசம் என்னவென்றால், சகர் சாப்பிடுறதுதான். அவங்க சகர் சாப்பிட மாட்டாங்க. நைட்டே அவங்க சாப்பிட்டுருவாங்க, அப்படியே நோம்பா ஆக்கிடுவாங்க. இது வேதக்காரருடைய நோன்பு. ஆனால் நம்ம முஸ்லிம்கள் என்பவர்கள் சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்கணும். மற்ற சமுதாயத்துடைய நோன்புக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்ற சமுதாயம் அவர்கள் திட உணவு சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு, இட்லி இந்த மாதிரியான திட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க, திரவ உணவுகளை சாப்பிடுவாங்க. ஜூஸ் குடிச்சுக்குவாங்க, காபி குடிச்சுக்குவாங்க, டீ குடிச்சுக்குவாங்க, தண்ணி குடிச்சுக்குவாங்க. இது அவங்க நோன்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, நோன்பாக நினைக்கிறார்கள். இப்ப அந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய நோன்பு என்பது என்னவென்றால், ஃபஜ்ர் நேரத்திலிருந்து சூரியன் மறைகிற வரையிலையும் உண்ணாமல் பருகாமல் மனைவியோடு உறவு கொள்ளாமல் இருப்பதுதான் நோன்பு. உண்ணவும் கூடாது, பருகவும் கூடாது. அது திடப்பொருள், திரவ பொருள் எதுவுமே நம்ம உள்ள போகக்கூடாது. நாயசுல்லாசம் சகரு சம்பந்தமாக சொல்ல போது, என்னுடைய உம்மத்திற்கு அது நலவிலேயே இருக்கும். எப்போது என்றால், அவர்கள் இஃப்தாரை நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்தும் வரையிலையும், நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துவது வரையும், அதே போல சகரை பிற்படுத்துகிற வரையிலையும் என்னுடைய உம்மத்திற்கு நலவு வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகரை லேட்டா செய்யணும், இஃப்தாரை முன்னாடியே செய்யணும். நாங்க சகரை பிற்படுத்துறோங்கிற பேர்ல என்ன செய்யக்கூடாது, அந்த 5-15 சகர் முடிவு, 5-14-59 நொடி வரைக்கும் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. சகர் பிற்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, நைட்டே சாப்பிட்டு படுத்துறாதீங்க. அந்த சகர் நேரத்துக்கு எந்திரிச்சு பரக்கத்துக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அதுக்காக அந்த சகர் டைம் முடிகிற வரைக்கும் சாப்பிடணுங்கிறது அர்த்தம் இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. அந்த டைம் பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அந்த மினிஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட் எப்படின்னா 9 to 9:10 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு. நம்ம 10 நிமிஷம் தாமதமா போனோம், 9:10 போனோம். உங்க அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போயிருங்க அப்படின்னு. ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் கரெக்டா 10 மணிக்கு வருது அப்படின்னு சொன்னா, அந்த 10 மணிக்கு போகாம நம்ம அது லேட்டா ஒரு ட்ரெயின். ஆனா நம்ம 10 மணிக்கு 10:05 10:10 போய் ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சங்கடப்பட முடியுமா? அது டைம்ங்கிறது முக்கியம். அதுக்காக அந்த நேரம் வரைக்கும் சகரை நான் சாப்பிட்டே இருப்பேன்னு என்ன செய்யக்கூடாது, சகரை பிற்படுத்தக்கூடாது. நைட்டே சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. காலை எழுந்து சாப்பிடணும். யூதர்கள் இரவே சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு நான் நாயசுல்லாசன் மாற்றம் செய்ய சொன்னாங்க. அதே போல இஃப்தாரை சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னா 6:33 6:30 இஃப்தார் செஞ்சதா இல்லை. அந்த நேரம் வந்தா இஃப்தார செய்யுங்க சொல்ல சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இஃப்தார் நேரம் வந்துருச்சுன்னா, அட மகரிப் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் இஃப்தார் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. மகரிப் தொழுதுட்டு சுன்னத்து தொழுதுக்கலாம், அப்புறம் நம்ம இஃப்தார் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க, அப்படின்னு நினைப்பாங்க.
அப்புறம் என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுதுட்டு அவ்வாபின்னு ஒரு 6 ரக்காத் தொழுதுக்கலாம், அப்புறம் நம்ம இஃப்தார் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சஹாபாக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறதுக்காக சொன்னாங்க, இஃப்தார் நேரம் வந்தா நீங்க இஃப்தாரை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே இஃப்தார் செய்யணுங்கிறதுக்கா அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடக்கூடாது. சரி, இந்த நோன்பு என்பது யார் மீது கடமை? ஒன்று முஸ்லிமா இருக்கணும், அவன் மீது நோன்பு கடமை. இரண்டாவது பருவ வயதை அடைந்திருக்கணும், அவர்கள் மீது நோன்பு கடமை. சிறுவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை, சிறுவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை, வைத்தால் குற்றம் இல்லை. மூன்றாவது அறிவாளியா இருக்கிறது, பைத்தியக்காரன் மீது நோன்பு கடமை இல்லை, அவன் வச்சா குற்றம் அல்ல, அவன் மீது கடமை இல்லை. நாலாவது மாதவிடாய் பிரசவத்தீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கடமை, நோன்பு அவங்க வைக்கக்கூடாது. அதே போல கர்ப்பிணி பெண் நோன்பு வைப்பது சிரமம், அவருடைய குழந்தைக்கு சிரமம் என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்டிருந்தால் அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவர்கள் நோன்பு விடலாம். அதே போல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண் பால் குடிப்பாட்டுகிறாள் குழந்தைக்கு, அப்படி குடிப்பாட்டுகிற போது அது குழந்தைக்கு இடையூறு ஏற்படும், அவள் நோன்பு வச்சா அப்படின்னு இருந்தா அவள் நோன்பு விடலாம். இந்த சிறுவர்களை தவிர, பைத்தியக்காரரை தவிர மீதி எல்லாம் முஸ்லீமா இருக்கிறவர்கள் கண்டிப்பா நோன்பு வைக்கணும், பருவ வயது அடைஞ்சவர்கள் கண்டிப்பா நோன்பு வைக்கணும், அறிவாளியா இருக்கிறவர்கள் கண்டிப்பா நோன்பு வைக்கணும், மாதவிடாய் பிரசவத்திலிருந்து சுத்தமாக இருக்கிற பெண்கள் நோன்பு வைக்கணும், கர்ப்பிணி பெண் மருத்துவர்கள் சொல்லி இருந்தா அவங்க நோன்பு விடலாம். ஆனா இவங்க எல்லாம் பால் குடிப்பாட்டுற பெண், இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா பின்னொரு காலத்துல அந்த நோன்பை அவங்க கலா செஞ்சாகணும். அவங்க கண்டிப்பா அந்த நோன்பை கலா செய்தாகணும். விட்ட நோன்பை எத்தனை நோன்பு விட்டமோ கலா செய்தாக வேண்டும். நாம் 15 வயதுல நமக்கு பருவ வயதை நாம் அடைந்துட்டோம்னு சொன்னா அந்த வருஷத்துல இருந்து நம் மீது நோன்பு கடமையாகிறது. அப்ப எத்தனை நோன்பு விட்டமோ அத்தனை நோன்பு கலா செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம குற்றவாளி தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன்கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் நோயாளியா இருக்கிறாரோ, யார் பிரயாணியா இருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்ய, அவர்களுக்கு சலுகை இருக்குது, அவங்க வேறொரு நாள்ல கலா செய்துக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நோயாளியா இருக்கிறவங்க நோன்புனால அவங்க நோய் அதிகமாகும், உடல் உறுப்பு பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் சொல்லி இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், நோன்பை வைக்காம பின்னொரு காலத்துல அவங்க கலா செஞ்சுக்கலாம், அவங்க நோயிலிருந்து நல்லானவர்கள் கலா செஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற நோய் சுகர், பிளட் பிரஷர், இது இல்லைன்னா தான் ஆச்சரியமா பார்க்கணும். சுகர் இல்லையா பாய், பிளட் பிரஷர் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பாங்க. அப்படி எல்லாருக்குமே பெரும்பாலும் அந்த சுகர்ங்கிற நோய் இருக்குது. அப்ப அதனால யாருமே நோன்பு வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும். இந்த நோய்க்கு மருத்துவர்கள் மருந்து தந்திருப்பாங்க, அந்த மருந்தை இஃப்தார்லையும் சஹர்லையும் நம்ம பயன்படுத்திட்டு அந்த என்ன செய்யணும், அந்த நோன்பை வைக்கணும். பிளட் பிரஷரை காரணம் காட்டி, சுகரை காரணம் காட்டி என்ன செய்யக்கூடாது, நோன்பை விடக்கூடாது. இன்னொன்னு இருக்கு, இன்சுலின் போடுற அளவுக்கு சுகர் வியாதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களால குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு லோ பிரஷர் ஆயிரும், லோ சுகர் ஆயிரும், உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிற வியாதியஸ்தர்கள், அது நிரந்தர வியாதியா இருக்கிறவங்க, இவங்க என்ன செய்யணும்னா இவங்களுக்கு நோன்பு வச்சா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை. அதே போல ஒரு 75 வயது 80 வயது கடந்த முதியவர்கள், அவர்கள் என்ன செய்ய முடியாது, நோன்பு வைத்தால் அவர்களால் இருக்க முடியாது, தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்க முடியாது, அவங்களுக்கு ரொம்ப இதாயிரும், உடல் பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் இவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, இவங்க இனிமேல் நோன்பு வைக்க முடியாது. ஏன்னா இப்படி வியாதி, பிளட் பிரஷரோ அல்லது சுகரோ சுத்தமா நல்லாயிருச்சுன்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது. சுத்தமா நல்லாயிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ மருந்து இருக்கு, எத்தனையோ மருந்துகள் நம்ம யூடியூப்ல அதை இதையும் பார்க்கிறோம். சுத்தமா சுகர் நல்லா போயிருச்சு, இந்த மருந்து சாப்பிட்டு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப அந்த நோய் இருந்துட்டு தான் இருக்கும். இன்சுலின் போடுற லெவலுக்கு இருக்கிற அந்த சுகர் வியாதி உள்ளவங்க, அதே போல வயோதிகர்கள் 75 வயது 80 வயது கடைந்த வயோதிகர்கள், அவங்க நோன்பு வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலைகளுக்கு
அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவங்க வந்து கலா செய்ய முடியாது. இவங்க என்ன செய்ய முடியாது, எப்போ அவங்க நல்லாகிறது, எப்போ கலா செய்யறது. 80 வயசுக்காரர் திரும்ப 75 வயசு ஆக முடியுமா? ஆக முடியாது. அவருக்கு இன்னும் வயசாயிட்டு தான் போகும், இன்னும் உடல் பலவீனம் ஆயிட்டு தான் போகும். அப்ப இவங்க கலா செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஃபிதியாவாக, அபராதமாக அல்லாஹ் தஆலா நோன்பு விடுறதுக்காக அபராதத்தை நிறைவேற்றிருக்கிறான். அது வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அது ஏழைக்கு உணவு கொடுப்பது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி வைக்க முடியாதவர்கள் அவர்கள் ஏழைக்கு உணவு கொடுக்கணும் அபராதமாக. அதனுடைய அளவு என்ன என்று சொன்னால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றின்படி 1 கிலோ 600 கிராம், 600 கிராம் ஒரு நாள் உணவுங்கிறது 1 கிலோ 600 கிராம். இந்த மாதிரியான வயோதிக நிலையில் உள்ளவங்க, மீளாத வியாதியில இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, ஒரு நோம்புக்கு பகரமாக 1 கிலோ 600 கிராம் ஒரு ஏழைக்கு உணவா தரணும். அப்படின்னா 30 நாள் நோம்புக்கு 48 கிலோ, 50 கிலோ ஒரு அரிசி. அரிசி தான் நார்மலா நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடுறது. அதனால அந்த அரிசியை வாங்கி கொடுத்துடணும். இது எல்லாரும் செய்யக்கூடாது. அவங்க இனிமேல் மீளவே மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நோயே தீராது, இவங்க வயோதிகத்தில் இருந்து நோன்பு வைக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கிறவங்க தான் கொடுக்கணும். மீறி சக்தி உள்ளவங்க யாரும் இந்த அபராதத்தை கொடுக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும், மற்ற நாள்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அவங்க கலா செஞ்சுதான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக இவங்க கொடுக்கிற இந்த உணவை வந்து யார் ஏழையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அரிசியை அவங்க வந்து அதை வாங்கி சாப்பிட்டு அவங்க நோன்பு வைக்கணுங்கிறதுனா நிபந்தனை இல்லை. பாய் நான் நோன்பு வைக்காம விட்டேன், எனக்கு பதிலாக நீங்க சாப்பிட்டு நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. அவங்க சாப்பிடலாம், அதை வித்துக்கலாம், எல்லா எப்பத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அவங்க நம்ம கடமை என்ன, நம்ம ஒரு நோம்புக்கு பகரமா 1600 கிலோகிராம், அதாவது 1600 கிலோகிராம் அரிசியை நம்ம கொடுத்துடணும். சரி, அடுத்து நோம்புக்கு வந்து சஹர் சாப்பிட்றதே போதுமா, நியத்து அவசியமா என்றால், நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நியத்து இருக்கணும், அவசியமா இருக்குது. நியத்து இல்லாம எந்த அமலும் கூடாது. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த நேரத்துக்கு ஒருத்தர் தொழுது வராரு, அவர் என்ன செய்யலாம், இன்னைக்கு விட்ட ஃபஜ்ர் தொழுகை கலா செய்யலாம், அல்லது நேற்று விட்ட இஷா தொழுகை கலா செய்யலாம், என்ன வேணாலும் அவர் தொழுகலாம். எதுவுமே நினைக்காம அவர் பாட்டுக்கு தக்பீர் கட்டி தொழுதாருன்னா அது என்ன தொழுவேன்னு ஆகுமா? அப்ப என்னன்னா, நோன்புக்கு வந்து நியத்து அவசியமா இருந்து கொண்டிருக்கு. அவசியமாக நியத்து வைக்கணும். அந்த சஹர் நேரத்துல சாப்பிட்றதே போதுமாகாது, நம்ம நியத்து வைக்கணும். அப்புறம் இந்த நியத்து வைக்காம நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, உதாரணமா சஹருக்கே எந்திரிக்கல, நம்ம தூங்கிட்டோம், ஃபஜ்ர் எல்லாம் கடந்துருச்சு, காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம்னா அப்போ என்ன செய்யணும், எதையுமே சாப்பிடாம அப்படி நியத்து செஞ்சுக்கணும், நாங்க நோன்பு வைக்கிறேன்னு. அந்த நியத்து வைக்கிற டைம் எது வரைக்கும்னா, லொஹருக்கு முன்னாடி வரைக்கும். லொஹருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்தாலும் நான் நோன்பு வைக்கிறேன்னு நினைச்சிட்டா போதும். இப்ப நியத்து வந்து நோன்புக்கு அவசியமா இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம காலையில தூங்கி எந்திரிப்போம், சவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிப்போம். இப்போ பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கலாமா? பேஸ்ட்டுகள் இன்னைக்கு பல சுவையுள்ள பேஸ்ட்டுகள் வந்துருச்சு. பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கலாமா அப்படின்னு சொன்னா, அந்த சுவை வாய்க்குள்ள போயிடக்கூடாது, வயிற்றுக்குள்ள இறங்கிடக்கூடாது. இது கவனம். அதனால பேஸ்ட் வச்சு பல்லு விளக்கும் போது அந்த சுவை வந்து நாக்கில் இருந்துட்டே இருக்கும். நம்ம முழுகிற எச்சியில வந்து அந்த சுவை உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு பேணுதலாக நம்ம அந்த அப்படி பேஸ்ட் வச்சு பல்லு விளக்குறது தவிர்த்து கொள்ளணும். இதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வயதான ஒருத்தர் வந்தார். நாயகமே, நான் நோன்பு வச்சுட்டு என் மனைவி முத்தமிடலாமான்னு கேட்கிறார். நோன்பு வச்சுட்டு என் மனைவி முத்தமிடலாமான்னு கேட்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தாராளமா முத்தமிடலான்ட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், ஒரு புது மாப்பிள்ளை, ஒரு இளைஞர் வந்தார். அவர் கேட்டார், நாயகமே நான் நோன்பு வச்சுட்டு என் மனைவி முத்தமிடலாமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவர் வயசானவர், அவர் முத்தத்தோடு நிறுத்திடுவாரு, அவரு முத்தத்தோடு நிறுத்திடுவாரு. இவர் அப்படி செய்ய மாட்டார். இவர் புது மாப்பிள்ளை, வேறு செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞருக்கு நீ மனைவியை நோன்பு வைத்துக் கொண்டு முத்தமிடக் கூடாதுன்னாங்க. வயசானவருக்கு நீ முத்தமிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அதனால அந்த டேஸ்ட் இருக்குதே அது வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உள்ள போயிடக்கூடாது. சரி, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கனவிலோ ஏதாவது அல்லது தூக்கத்தில் இருக்கும்போது நம்மை அறியாமல் கலிதம் ஏற்பட்டு விட்டது என்றால், விந்து வெளிப்பட்டது என்று சொன்னால் அது நோன்பை முறிக்காது. நமது முயற்சியால் வெளியே வராமல் இருந்தால் நோன்பு முறியாது. நமது முயற்சியால் அதுவாக வந்தது, அதனால நோன்பு முறியாது. அதனால ஒருவர் சுய இன்பத்தின் மூலமாக விந்தை வெளியேற்றினால் நோன்பு முறிந்து போய்விடும். ஒருவர் மனைவியை கட்டிப்பிடித்து அதனால் விந்து வந்தது என்று சொன்னால் அப்போது நோன்பு முறியும். மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டார் என்றால் நோன்பு வைத்துக் கொண்டு அவர் நோன்பு முறியுங்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யணும்னா அடிமை உரிமை விடணும். அடிமை உரிமை விடுறதுக்கு இங்க இல்லை, தொடர்படியாக 2 மாசம் நோன்பு வைக்கணும். தொடர்படியான்னு சொன்னா ஒருத்தர் 59 நாள் நோன்பு வச்சுட்டாரு, 59 நாள் நோன்பு வச்சுட்டாருன்னு வைங்க, இன்னும் ஒரு நோன்பு தான் பாக்கி இருக்குது. அந்த ஒரு நோன்பு வைக்கல அப்படின்னா அவர் என்ன செய்யல, 2 மாசம் நோன்பை பூர்த்தி ஆகல, திரும்ப ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் இருந்து, இப்படி 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் அவர் இந்த குற்றத்தை செய்ததற்காக. அப்படி இல்லைன்னா 60 ஏழைக்கு அவர் உணவளிக்கணும். நோன்பு நம்ம காரியம், நம்மளால நோன்பை முடிச்சிடக்கூடாது, அது விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவர்களுக்கு வியாதி முற்றிவிட்ட காரணத்தினால் மயக்கம் ஏற்படுகிறது, மயங்கி விழுந்துடுறாரு, அல்லது வியாதி காய்ச்சல் அதிகமா இருக்குது, இப்போ ஊசி போடணும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஊசி போட்டா நோன்பு முடியாது. மயக்கம் வந்துருச்சு, குளுக்கோஸ் ஏற்றினால் நோன்பு முடியாது. வியாதினால குளுக்கோஸ் ஏற்றினால் என்னவாகாது, நோன்பு முடியாது. அதே சமயத்தில் இன்ஹேலர், மூக்குல சளி இருக்கு அதுக்காக இன்ஹேலர் ஊதுகிறது, நெபுலைசர் அந்த ஆவி பிடிப்பாங்க இல்லையா, அந்த ஆவி பிடிக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து நோன்பை முடிச்சிடும். ஏன்னா இது குடலின் அடிவரைக்கும் அது போகும். இன்ஹேலர் உறிஞ்சுற போது அது என்ன செய்யும், வயிற்றுக்குள்ள போயிடும். அது நெபுலைசரை யூஸ் பண்ற போது என்ன செய்யும், அது நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படின்னு இருந்தா அது வந்து நோன்பை முடிச்சிடும். சரி, டயாலிஸ் பண்றாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க டயாலிஸ் பண்றாங்க. டயாலிஸ் பண்ற போது இதனால நோன்பு முடியாது. என்ன புரியுதுன்னா, நமக்கு 9 துவாரங்கள் இருக்குது. 2 கண் துவாரம், 2 நாசி துவாரம், வாய் துவாரம், 2 காது துவாரம், முன்பின் துவாரங்கள், 9 துவாரங்கள் இருக்குது. இந்த 9 துவாரம் வழியாக எது உள்ளே போனாலும் நோன்பு முடிஞ்சிடும். அது அல்லாம வேறு வழியாக உள்ளே சென்றால் நோன்பு முடியாது. நம்ம உடலுக்குள்ளாக இந்த 9 துவாரங்கள் அல்லாமல் உடலுக்குள்ளாக பல துவாரங்கள் இருக்குது. ஏன்னா அது வழியாகத்தான் வேர்வையெல்லாம் வருது. நம்ம உடம்பிலிருந்து வேர்வை வர்றது அந்த ஓட்ட வழியாகத்தான் வருது. அது மூலமா எது போனாலும் நோன்பு முடியாது. டயாலிசிஸ்ங்கிறது இருக்குது, அது உயிர் போய் உயிர் வருகிற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நோன்பு, அதனால நோன்பு வச்சு கொண்டு டயாலிஸ் பண்ணா நோன்பு முடியாது. டாக்டர்கள் வலியுறுத்தினால் அவங்க வந்து நோன்பு வைக்காம இருக்கிறது நல்லதா இருக்கு. அதனால நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, இந்த 9 துவாரங்கள் வழியாக எது போனாலும் நோன்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு குளிர்ச்சிக்காக குளிப்பார்கள். நம்ம குளிச்சோம்னா என்ன செய்யணும்னா, தண்ணி உடலுக்குள்ள போகாம போகாதா, அதனாலதான் உடல்ல குளிர்ச்சி ஏற்படுது. ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா ஓட்டம் இருக்கு, அப்போ உடலுக்குள்ள அந்த தண்ணி போகுது. இந்த 9 துவாரங்கள் வழியா போகக்கூடாது, அதை கவனிச்சுக்கோங்க. அது உள்ள வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. அது அல்லாம நம்ம குளிர்ச்சிக்காக குளிக்கிற போது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்ச்சிக்காக குளிப்பாங்க. இந்த 9 துவாரம் வழியா தண்ணி போகாதனால அது வந்து நோன்பை முறிக்காது. குளிர்ச்சிக்காக குளிக்கிறது நோன்பை முறிக்காது. சரி, அடுத்து நம்ம சகர் செய்யும் போது அசைவம் இல்லாம சகர் சாப்பிட்றது இல்லை, அசைவம் இல்லாம சகர் சாப்பிட்றது இல்லை. அப்ப அந்த சாப்பிட்ற போது நல்லா சாப்பிட்டு முடித்தவர்கள் நன்றாக வாயை கொப்பளிச்சுக்கணும். வாயை நன்றாக கொப்பளிச்சுக்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்ற இறைச்சிகள் பல்லுல மாட்டிக்கும், பல்லுல அங்கங்க சிக்கிக்கும். நம்ம தொழிலுக்கு வர்ற போது
நம்ம என்ன செய்வோம், அந்த அப்படியே பல்லுக்குள்ள அப்படியே நாக்க விட்டு அந்த கறியை எடுத்து அதை உள்ள முழுங்கிடுவோம். அது ஒரு கடுகளவு உள்ள போயிட்டாலும் நோம்பு முறிஞ்சிடும். தொழுகையும் முடிஞ்சு போயிடும். தொழுகையும் முடிஞ்சிடும். தொழுகையில் சாப்பிடக்கூடாது, தொழுகையும் முடிஞ்சிடும். இது விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இஃப்தார் நேரத்திலையும் அதே மாதிரி நம்ம கைமா கஞ்சி அது இதெல்லாம் சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து அப்பவும் நல்லா வாய் கொப்பளிச்சுக்கணும். அது பல்லில் மாட்டிட்டு இருக்கிறத நம்ம சாப்பிட்டு உள்ள முழுங்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய நோம்பு முடிஞ்சிடும். இது விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல நோன்பு வைத்துக் கொண்டு ஆபாசமான காட்சிகளை செல்போன் மூலமாக ஒருத்தர் பார்க்கிறார். பார்க்கிற போது விந்து வெளிப்பட்டு விட்டது அவருக்கு. இது நோன்பை இவராகவே முறித்து கொண்டதாகத்தான் அர்த்தம். நோன்பு முறியல, இவராக முறித்து கொண்டார். இப்ப இவராக முறித்து கொண்டால் என்ன செய்யணும், குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால இது விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும். நோன்பு முறிந்து விட்டால் சரி நம்ம ஏதோ ஒரு செஞ்சு நோன்பு முறிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படி நல்லா ஒரு கட்டுறத சாப்பாடலாம் அப்படின்னா இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நோம்பு முறிச்சிட்டாலும் அந்த நோம்பு முறிஞ்ச நேரத்திலிருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் நோம்பாளி போலவே இருக்கணும். இதுதான் சிறப்பு. நோம்பு முறிஞ்சிருச்சு அதனால நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நோம்பு முறிஞ்சாலும் நோம்பாளி எப்படி இருப்பார் இஃப்தார் வரைக்கும் அப்படித்தான் அவர் இருக்கணும். மரியாதைக்குரியவர்களே, இப்படி இந்த நோம்புடைய சட்டங்களை நம்ம இன்னும் நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்சாம ஈமானம் இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கணும். அல்லாஹ் ஏவிய கட்டளை என்று கருதி நோன்பு வைக்கணும். என் உடம்பு ஃபிட்டா இருக்கும், எனக்கு நோய் நல்லா போகும், நோயெல்லாம் குணமாகும் அப்படிங்கிற நியத்திலே தான் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன்னு தான் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் ரையான்கிற சொர்க்கத்தை தரேன் இருக்கிறான் நோம்பாளிக்கு, அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும், இப்படியெல்லாம் எண்ணத்துல வச்சுதான் நோன்பு வைக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு எனக்கு உடம்பு ஃபிட் ஆகும், நோய் குணமாகும், நல்லாகும் அப்படிங்கிற எண்ணத்துல வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக யார் நோன்பு வைக்கிறார்களோ, நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிறைய பேர் நோன்பு விஷயத்துல மிக அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. கடமையே இல்லாத சிறு 7 வயது 10 வயது சிறுவர்கள் கூட நோன்பு வைக்கிறாங்க. கடமையே இல்லை அவர்களுக்கு. அவங்க நோன்பு வைக்காட்டி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா எத்தனையோ பேர்கள் ரமதானின் பகல் காலங்களில் நோன்பு வைக்காமல் இருப்பதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும், அந்த சிறுவர்களை பார்த்து வெட்கப்பட வேண்டாமா? சொன்னாங்க, ரமதான் மாதம் இருக்குது ஒரு பெரும் பாக்கியம். மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம. யார் இந்த ரமதானின் பாக்கியத்தை இழந்து விடுகிறாரோ அவருக்கு எல்லாம் போச்சுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு எல்லாம் போச்சு. மிம்பர் படியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் ரமதானை அடைந்தும் அதிலே மன்னிப்பை பெறபடி அவன் நாசமாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார். அப்படின்னா இந்த சாபம் எப்படிப்பட்டது, பழித்தே போகும் சாபம். யார் ரமதானை மன்னிப்புக்காக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நாசமாவது உறுதியாக இருக்கிறது. அதே போல குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதான் மாதம் என்பது குர்ஆனை விட சிறந்த பரிந்துரை கிடையாது. நிறைய அல்லாஹ்விடத்திலே நிறைய பரிந்துரை செய்யும் நிறைய அமல்கள், ஆனால் குர்ஆனை விட சிறந்த பரிந்துரை என்பது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ரமதானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஓதச் சொல்லி கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரையிலும் வந்த வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிற அந்த வருடம் 2 முறை குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார். அதனால குர்ஆனை ஓதணும், அது ரமதானுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற போது கான அஜ்பது மின் ரீஹில் முர்சலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசி அடிக்கிற காற்றை போல தர்மம் செய்வார்கள். காற்று என்ன செய்யாதுன்னா தன்னிடத்தில் எதையுமே வைத்துக் கொள்ளாது. காற்று என்ன செய்யாது,
தன்னிடத்தில் எதையும் வைத்துக் கொள்ளாது, அனைத்தையுமே அப்படியே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் தர்மம் செய்வதாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாயகத்தின் கையில் எதுவும் இருக்காது, காற்று எதையும் வைக்காது. அதை போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக தர்மம் செய்வார்கள். நாமும் அப்படி தர்மம் செய்யணும். நம்முடைய நாவுகள் அதிகமாக திக்ர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே வீண் பேச்சுக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரமலான் என்பது இருக்கிறது உங்கள் ஒரு வருடத்திற்கான மதிப்பீடாக இருந்து கொண்டிருக்கிறது. வாரத்தின் மதிப்பீடாக ஜும்மா இருக்கிறது. அந்த அடுத்த வார வரையில் உள்ளது அதற்கான மதிப்பீடாக ஜும்மா இருக்கிறது. நம்முடைய இந்த ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரையும் உள்ளதற்கு இடைவெளியில் உள்ள மதிப்பீடாக இருக்கும், அமல்களுக்கான மதிப்பீடாக இருக்கிறது. ரமலான் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் ஒரு வருடம் ஃபுல்லா அமையும். ஒரு மனிதனின் ஆயுளை மதிப்பீடாக ஹஜ் என்பது இருக்கிறது. ஒருவன் ஹஜ்ஜை செய்து விட்டான் என்றால், அல்லாஹ் விரும்பிய வண்ணம் ஹஜ்ஜை செய்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கையில பாவமே வராது. அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கான அடையாளம். இப்ப நம்முடைய ரமலான் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றால் ஒரு வருடம் நம்மிடத்திலே பாவங்கள் வந்து விடக்கூடாது. 3 உணவுக்கு கேள்வி இல்லை. 1 சஹர் உணவு, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் என்ன சாப்பிட்டாலும். 2வது இஃப்தார், அதுக்காக என்ன செலவு செய்தால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். 3வது விருந்தாளியோடு சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கேள்வியே கிடையாது. அதுக்காக என்ன செலவு செய்தாலும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அதனால நாம் முடிஞ்ச அளவுக்கு விருந்தாளிகளோடு இந்த மாதத்துல நாம் சாப்பிட்றதுக்கு முயற்சிக்கணும். இஃப்தார் உணவு, கஞ்சி போன்றவைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு தாராளமாக அள்ளித்தர வேண்டும். அப்படி கொடுத்தால், இஃப்தாருக்காக கொடுத்தால் நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. நோன்பாளியுடைய கூலியிலிருந்து நம்மிடத்திலிருந்து நம்முடைய உணவுகள் யாரெல்லாம் இஃப்தார் செய்தார்களோ அதிலிருந்து அந்த கூலியிலிருந்து நமக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அழுதழுது இந்த மாசத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். 4 விஷயம் துர்பாக்கியம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1, அழுகையே வராத கண், இது துர்பாக்கியம். 2வது இரக்கமில்லாத மனம், இதுவும் துர்பாக்கியம். 3வது பேராசை, இதுவும் துர்பாக்கியம். 4வது இந்த உலக ஆசை, பேராசை, இதுவும் துர்பாக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் அழுதழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் இந்த மாதத்திலே. கடைசியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்வார். அரைவேக்காடு முஸ்லிம்களாக இருக்காதீர்கள். ரமலான் வந்தா மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வர்றது, ரமலான் முடிந்த பிறகு நமக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போடுறாங்க இருக்கிறாங்களே, இவர்கள் அரைவேக்காடு முஸ்லிம்கள், இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அல்லாஹ் சொல்றான் முழுமையாக இஸ்லாத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முழுமையாக இஸ்லாத்தில் நுழையும். பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் தராவிகள 3 நாள் சப் இருந்தது, பார்த்தா அது 2 சப்பா குறைஞ்சிருச்சு. இவர்கள் எல்லாம் அரைவேக்காடு முஸ்லிம்கள், அரைகுறை முஸ்லிம்கள். இப்படி இருக்காதீர்கள். 1வது தராவிக்கு வர்றது, அப்புறம் 27வது தராவிக்கு வர்றது, இது என்ன செயல்பாடு? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்போதும் இருக்கிறான், தொழுகை எப்போதும் இருக்கிறது. அதனால் எல்லா காலங்களிலும் நாம் அல்லாஹ்வை பயப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அன்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 நிமிஷம் ஒரு அஜித் பேசுவோம்.